அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க வேணாம் வேணான்னு. நான் தான் ஒத்த கல்யாணம் நின்று உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன். உண்மையோட சொல்றேன்? ஆமா சத்தியமாவா? சத்தியமா தான் சொல்றேன். அப்பவே உங்க அம்மா என்ன காப்பாத்துன்னு நினைச்சிருக்காங்க. நான் தான் தெரியாம கல்யாணம் பண்ணி போயிருக்க முன்னு. உடனே சாவணும்னா விஷத்தை குடி, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சாவணும்னா கல்யாணத்தை முடி. டேய், கல்யாணம் பண்ணி என்ன சாதிச்ச நீ? கோல்டு மெடல். அபி 2024 ஜனவரியில செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இருக்கே, அதே கேக்குற திரும்பி திரும்பி பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ தானே திரும்பி திரும்பி பாரு சொன்ன. மேடம், நீங்க அந்த பிரீத்தி டாக்டர் தானே? ஆமா சார், சொல்லுங்க. ஐயோ மேடம், உங்கதான் மேடம் நான் தேடி இருந்தேன். நல்ல கடவுளா பார்த்து அமுச்சு விட்டாங்க. ஏன் என்னாச்சு மேடம், கை ரொம்ப நடுக்கமாவே இருக்கு மேடம். எத்தவே முடியல. டைட்டா குடிப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நாளைக்கு கிளினிக் வந்துருங்க. கம்ப்ளீட்டா உங்க குடி பழக்கத்தை நிப்பாட்டு. ஐயோ மேடம், நீங்க அந்த குடி பழக்கத்தை அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கழட்ட வேணாம். இது நடுக்கத்தை மட்டும் நிறுத்தி விட்டா போதும் மேடம். இல்ல மேடம், மிக்சிங் பண்ணும்போது லைட்டா சரக்கு லைட்டா சதறது. டேய் பொறம்போக்கு போடா. வந்துட்டான் காலங்காதால வேலைய கேக்குற. நான் தெளிவாகிறேன், நீங்க போதை இருக்கீங்களா? இது காலைல இல்ல சாயங்காலம் கட்டா. ஏய் பிரவீன், ஏய் எந்திரி, நீ ஒரு நிமிஷம் எந்திரி. எந்திரி, டா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடு. ஒரு நிமிஷம், இந்த பெண் எப்படி வந்தது? இந்த நாளுக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் நான். அதுக்காக தான் பெண் எப்பயுமே என் பாக்கெட்லயே இருக்கும். போயிட்டு வா, பாய். ஓ ஹே கோகுல், இங்க வாயேன். சொல்லு. இந்த சிலை எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, ஏன் தெரியுமா அந்த சிலையெல்லாம் அழகா இருக்கு? ஏன்னா அது பேசாது. உண்மையிலேப்பா அது பேசாது. போடா போடா. சரி, தொண்டை லைட்டா கரகரன்னு இருக்குது. கொஞ்சம் மிளகு ரசம் வச்சுக்கூட. மிளகு ரசம்லாம் எனக்கு வைக்க தெரியாது. மாடு மேய்க்க தெரியுமா? எருமாடு மேய்க்க தெரியுமா? ஆல்ரெடி அதை தானே மேய்ச்சிட்டு இருக்கேன். என்ன அண்ணியாரே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அதான் நீ வந்துட்டல நாரதர் வேலை பாக்குறதுக்கு. போ, அங்க போய் நாரதர் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கேன், இருக்கே சந்தோஷமா போயிடும். சரி சரி விடு, நீ அவ ஒரு தீய சக்தி, நீ அழுகாது சரியா? சரி 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 சரி. மனசு உடைஞ்சிருச்சு. உனக்கு இதே வேலையா? எப்ப பாரு ஏதாவது உடச்சிட்டே இருக்கியா நீ? கல்யாணம் அதுல இருந்து பார்த்துட்டே இருக்கு. எத்தனை ஜாமா தான் மாத்துறதுனே தெரியல. என்னடி ஒண்ணுமே உடையில? மனசு வலிக்குதுன்னு சொன்னேன். ஓ, வலிக்குதா? இந்தா இதை தடவிட்டு பாடு, சரியா போயிடும். ಡಿಪ್ರೆಷನ್ ಅಂತ ಏನೇ ಅದು ಡಿಪ್ರೆಷನ್? ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಖುಷಿಯಾಗಿರ್ಬೇಕು. டிப்ரெஷன். எழுதுங்கள் என் கல்லறையில் இவள் இரக்கம் இல்லாதவள் என்று. இஷ்டத்துக்கு எழுத முடியாது. மறைவு தோற்றம் இது ரெண்டு தான் எழுத முடியும். அதுவும் அப்பாவுக்கு எரிச்சிட்டோம்னா அதுவும் எழுத முடியாது. சாம்பார் ஆப்பு எனக்கு. அமுதா, பர்ஸ்ல வச்சிருந்த காசை காணா, எடுத்தியா? என்னது காசை காணாமா? உன் காசை காணோம்னா என்னதான் கேப்பியா? என்னை பார்த்தா திருடி மாதிரியே தெரியுது. இத்தனை வருஷமா என் கூட இருக்க, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? வீடு கூட்டும் போதே அங்க இங்க 5 ரூபா 10 ரூபா காதாலும் அதையும் எடுத்து நான் உன்கிட்ட தான் கொடுப்பேன். எனக்கு என்ன தேவைனாலும் வாங்கி கொடுக்கதான் நீ இருக்கியே. நான் எதுக்கு காசெல்லாம் திருட போறேன்? என்ன போய் காணோம் எடுத்தியான்னு வந்து கேக்குற பாரு. சரி, சாரி. இனிமே அது மாதிரி கேட்க மாட்டேன் நான். அழுவாத. போ, பேசாத என்கிட்ட. என்ன போய் திருடின்னு சொல்லிட்டல நீ. போய் உன் பர்ஸ் இந்த 200 ரூபாய காணோன்ட்டு என்ன போய் சந்தேகப்பட்டுட்ட.
நான் 200 ரூபா தான் காணோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. காசு எடுத்து வச்சுன்னு டயலாக் வேற பேசினுக்கிற நீ. போய் எடுத்துடா போ போ. தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வரலையா? எப்பவுமே மறந்துட்டு வா அபி. இப்ப நான் என்ன சமைக்கிறது? டேய் வெளியில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் தக்காளி வாங்கிட்டு வரல. வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நீ. சரி, என்னமோ பண்ணி தொலை. தேங்க்யூ அம்மு. பிரியாணி. தேங்க்யூ. தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்லவே இல்லை. எப்படி? அவ தக்காளி வாங்கிட்டு வர சொல்லலன்னு எனக்கும் தெரியும். யார் அவ சாப்பாடுலாம் சாப்பிட்டு, அதனால தான் பிரியாணி வாங்க. எப்படி ரெடி பண்ணிட்டு இருந்த என்ன வரைக்கும்? போன்ல ரீல்ஸ் பாட்டிருந்தேன். ரீல்ஸ் வரஞ்சுன்னு வச்சுக்கா. இங்க ஏன் போறல? முதல்ல ஆசால் கூட்டுறதா வீசால் கூட்டுறதா? எல்லாத்தையும் சதீஷ், இந்த பேக் எப்படி இருக்கு? எத்தனை பேக்கேஜ் எடுப்ப? வீடு ஃபுல்லா பேக் தானே வாங்கி வச்சிருக்கேன். பேக் பைத்தியம். நீ வாங்குவ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுவேன், அதோட எடுத்து மேலே வச்சிருவேன். யூஸே பண்ண மாட்டேன். கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன். நீ அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன, நான் அடிக்கடி யூஸ் பண்ண அவ்வளவுதானே. நான் யூஸ் பண்றேன். பார்க்க தானே போறேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. அரே நீ அப்பா மகா திமிரு பிடிச்சவன். என்னடி இது? இருக்க தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்கு, போய் குளிச்சுட்டு வரும். ஏய், இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? உமன்ஸ் டே, பெண்கள் தினம். சொல்லும் போது எப்படி பவர் வருது பத்தியா? கடவுளே, 4 யானையோட பவரை எனக்கு இன்னைக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு தெம்பா இருக்கேன் நான். கடவுளே, 4 யானையோட தெம்ப கொடுத்த உனக்கு இதுக்கப்புறம் எல்லா உமன்ஸ் டேவும் தேங்காய் உடைக்கிறேன். கைய கொடு, வா போலாம். எங்க போலாம்? நீ தாண்டி சொன்ன வினை பிறக்கும் போது தெம்பே இல்லை, இதுக்கப்புறம் ஒரு குழந்தை கூட பெத்துக்க மாட்டேன், என்னால முடியாதுன்னு. இப்ப வா போலாம், 4 குழந்தை பெத்துக்க வா. இது என்ன கையை விட புண்ணாக்கு. புண்ணாக்கா? நானே கால் வலி கை வலி ஈவினிங் ஆனா தைலம் தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். பாத்திரம் கழுவுறதுக்கு சோம்பேறி படுறது தான் என்னைய நானே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. பாத்திரம் கழுவுதான் மோட்டிவேட் பண்ணியா உன்ன நீ? ஒண்ணுல இருந்து 100 கிலோ நம்பர் சொல்லுங்க. 3. சரி, ஓகே. நான் 3 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய், உனக்கு அவள்தான் மரியாதை. நான் விளையாடுறியா நீ? நான் எங்க அம்மா வீட்டுக்கு 3 நாள் போய் இருந்துட்டு வரதான் போறேன். தலாட்டாலாம் ஆடுற. நீ வேணா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு, நான் சொல்றேன். சரி, 1ல இருந்து 100 கிலோ நம்பர் சொல்லுங்க. 99.5.